ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் க்ரீன் கலர் த்ரெட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் தர கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கீழேருந்து நீடில் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே புல் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடை நம்ம இதுலேயே ஃபாலோ பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கோட டச் ஆகிருக்க த்ரெட்டை வந்துட்டு நம்ம 2 ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடிலோட சென்டர் பாயிண்டில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, இப்போது நம்ம எப்போவுமே ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னா, இப்படி பக்கத்துலேயே நம்ம இந்த ஃபேப்ரிக்கோட டச் ஆகிருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். பட் இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து நாட் போடுறோம். ஸோ தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துட்டோம். ஸோ எடுக்கிற வரைக்குமே நம்ம இந்த த்ரெட்டை வந்துட்டு விட்டுறக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை விட்டுறக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு நாட் வந்துடும். ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு எப்படி போடுறோமோ அதே தான், கொஞ்சம் மட்டும் வேரியேஷன் கொடுத்து நம்ம இப்படி போடுறோம். ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் லிங்க் தர கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். த்ரெட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் இந்த ஃபேப்ரிக்கோட த்ரெட்டுக்கும் இந்த ஃபேப்ரிக்குக்கும் சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு நீடிலோட சென்டர் பார்ட்டில் நம்ம வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா லாங்காக வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, லாங்காக இன்சர்ட் பண்ணுறோம். லாங்காக இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை நம்ம இழுக்கும் போது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நம்ம விடவே கூடாது, பிடிச்சிட்டே தான் வரணும் லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு நாட் வந்துடும். ஓகே, தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைன் மாதிரி வந்து மேலே அதோட ஹெட் பாயிண்டில் வந்து நமக்கு ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவோம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு செடி மாதிரியும் போடலாம், இல்லை அப்படின்னா லீஃபெல்லாம் வரும் இல்லையா, லீஃப் ஷேப்லேயும் போடலாம். ஸோ நான் இந்த மாதிரி செடி மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சர்க்கிள்லாம் போட்டால் உங்களுக்கு எப்படி போடணும், ஃப்ளவர் ஷேப்லலாம் போட்டால் எப்படி போடணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த டாட் மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கே கீழே, அதாவது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த கீழே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேம் அதே தான் ஒரு நாட் போட்டுட்டு நாட் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம போடணும். இப்போது ஒன்று நம்ம ரைட் சைடில் போடலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் போடலாம், ஏதோ ஒரு சைடில் நம்ம போடலாம். இப்போ சென்டரில் அகெயின் சென்டரில் எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த லைன் இன்னும் நமக்கு இங்கே தான் வந்து எண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம
இப்போது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் வந்து கேப் இருக்குது. உங்களுக்கு இந்த கேப்பில் வேணும்னா நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் மட்டும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு நாட் போட்டு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு குட்டியாக ஒரு 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழேயே அதே மாதிரியே ஒரு 3 லைன் போட்டுட்டு அகைன் நம்ம 3 லைன், இப்போ இந்த 3 லைன் நம்ம கண்டினியூ பண்ண மாதிரி இந்த ஸ்டிச் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்னுமே க்ளோஸாக கூட ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த லாங் ஸ்டிச் வந்துட்டு இன்னுமே க்ளோஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃபோட ஷேப் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லீஃபோட அவுட்லுக் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்லுக் வரும். சென்டரில் வந்துட்டு நீங்கள் பீட்ஸோ இல்லை ஒரு சிங்கிள் நாட்டோ அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் மாதிரி போடுறோம். இன்னும் நம்ம சர்க்கிள் மாதிரி ஃப்ளவர் ஏதாவது போடுறோம் அப்படின்னா ஸோ இப்படி தான் நம்ம ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போட்டுட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு நாட்டோ இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை ஒரு பீடோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வச்சு நம்ம இந்த த்ரெட்டை வந்து இந்த நாட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் நம்ம வந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் போடுறோம் அப்படின்னா இது ஓகேவாக இருக்குது. இதே நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்லாம் போட்டோம் அப்படின்னா பெட்டல்ஸ் வந்து நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்பில் நம்ம பெட்டல்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ பெட்டல்ஸ் போடும்போது பெட்டல்ஸில் என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இந்த ஷேப்புக்கே இந்த ஸ்டிச்சோட ஷேப்புக்கே வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு இந்த எட்ஜில் வந்து நாட் போடும். அதாவது நம்ம இந்த லீஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான் நம்ம இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த போர்ஷன்ஸ் நல்லா க்ளோஸாக வர மாதிரி போடணும். இப்போ நம்ம லீஃப்லேயே அதே மாதிரி க்ளோஸாக தானே போட்டிருக்கோம், அதே மாதிரி இதுலேயும் க்ளோஸாக போடும்போது இங்கே ஃபுல்லாக ஏதோ நாட் போட்ட மாதிரி நமக்கு அவுட்லுக் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்மளோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.